சென்னையில் நடைபெற்ற மலையாள பாரம்பரிய கலை திருவிழாவில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மலையாளி அசோசியேஷன் சார்பில் மலையாள பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மலையாளி அசோசியேஷன் சார்பாக பல்வேறு பண்டிகைகள் வருடா வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக ஓணம் பண்டிகை விமர்சையாக நடைபெற்றது. இந்த அமைப்பு சார்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய கலை திருவிழா நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. திருவேந்திரம் நடனத்தோடு விழா தொடங்கியது. பெண்கள் முதல் ஆண்கள் வரை பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளில் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 120 அசோசியேஷன் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் இது. அதோட தலைமை தான் இந்த சிடிஎம்ன்றது. சென்னையில் மட்டும் 80+ அசோசியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இப்போ இங்கே நடக்கிறது வந்து ஓணமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, கம்பவலி சொல்லுவாங்க. அது டக் ஆஃப் வார், அது தமிழில் சொல்லும்போது இங்கிலீஷில் சொல்லும்போது 2 சைடு இருக்கிறது. அது வந்து மென் அண்ட் உமன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே வந்து இன்றைக்கி வந்து இப்போ வாத்தியங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் இந்த அசோசியேஷனோட குழந்தைங்க ஃபேமிலி அவங்க பண்ணுற என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், மியூசிக் பேண்ட், மெட்ராஸ் மெயில் ஒரு ஃபேமஸ் மியூசிக் பேண்ட் வித் சித்தார்த்த. நாளைக்கு தான் மெயின் ஃபங்க்ஷன். நாளைக்கு வந்து எங்கள் இந்த ஓணம் நீங்கள் ஃபுட் ஸ்டால்ஸ் இங்கே பார்ப்பீங்க. நாளைக்கெல்லாம் பேக்டாக இருக்கும். ஒரு 8000 ஆடியன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்கூலில் ஒரு இண்டோர் ஆடிட்டோரத்தில் ஒரு 300 பேர் 500 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 8000 10,000 பீப்புள் அசம்பிள் ஆகிற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. எல்லோரும் மலையாளிஸ் எல்லா வருஷம் எல்லா ஆண்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு எதிர்பார்க்குற ஒரு ஈவெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ ரொம்ப கல்ச்சுரல் ஈவெண்ட். நாளைக்கு வந்து சசி தரூர் சார் சீஃப் கெஸ்ட்டாக வராரு. ஆக்டர் ஆர்யா, கோபிநாத் முத்துக்காடு, அப்படி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. எங்கள் கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அப்புறம் வினீத் ஸ்ரீனிவாசன் ஆக்டர் சிங்கர், அவரோட ஒரு மியூசிக் பேண்ட் இருக்குது. ஸோ 10,000 crore ஜென்ரேட் ஆகும் எவ்ரி இயர். இது வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டுதோறும் எவ்ரி ஆல்டர்னேட் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும். ஆனால் இது வந்து மோஸ்ட் ஒரு திருவிழா மாதிரி எங்களுக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த மலையாளி காஸ்டியூமில் வந்து அவங்க இப்போ ஃபுட் ஸ்டால் பார்த்தா பாயசம் இருக்கும், கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி விரும்பி என்ஜாய் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது.